கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை MDCM சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக தேவரீர் இந்த ஆண்டிலும் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் சிறுவர்களை நேசித்தவராக இருந்து உம்முடைய சமூகத்துக்குள்ளாக அழைத்த நல்ல தேவனாக இருக்கிறீர். சிறுவர்களைப் போல மாறும்படியாக எங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். அவ்வாறாகவே ஆண்டவரே, அந்த சிறு உள்ளத்தை போல உண்மையும் பரிசுத்தமும் நேர்மையும் உள்ள உள்ளத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும் உம்மை உயர்த்தி பாடவும், ஆண்டவரே, சிறுவர்களுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அன்பு அக்காவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாகவும் நீர் எங்களோடு பேசி அருளி இந்த ஆராதனை உமக்கு மகிமையாகவும் உமக்கு கனத்தை கொண்டு வருகிறதாகவும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் காணப்பட தேவரீர் கிருபை செய்து அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 237வது பாடலை நாம் பாடுவோம். Hymn number 237.
ஆக மாற்றுவார். இயேசு நல்ல மேய்ப்பர், ஆட்டை போஷிப்பார். ஓநாய்கள் வந்தாலும் தோடவே ஓட்டார். சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம். வானத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. எங்களை பதங்களை தாரும், எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். சூழ்நிலை பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பிரபு எல்லாவற்றையும் எங்க திருப்பதி வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் என கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 11ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதினால் உம்முடைய சர்வ வல்லமையுள்ள முக்கியத்துவத்தை விளங்க பண்ணியிருக்கிறீரே. நாங்கள் உமது கற்பனையின் வழியாக ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அனுகிரகித்து அருளோம். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் மற்றும் 2ஆம் வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம். When her husband Elkanah went up with all his family to offer the annual sacrifice to the Lord and to fulfill his vow, Hannah did not go. She said to her husband, "After the boy is weaned, I will take him and present him up before the Lord, and he will live there always. Do what seems best to you." Her husband Elkanah told her, "Stay here until you have weaned him. Only may the Lord and good his word." So the woman stayed at home and nursed her son until he had weaned him. After he was weaned, she took the boy with her, young as he was, along with a 3-year-old bull, an ephah of flour, and a skin of wine, and brought him to the house of Lord at Shiloh. When the bull had been sacrificed, they brought the boy to Eli, and she said to him, "Pardon him, my Lord, as surely as you live. I am the woman who stood here beside you."
praying to the Lord. I prayed for you, for this child, and the Lord has granted him what I asked of him. So now I give him to the Lord. For his whole life he shall be given over the Lord, and he worshipped the Lord there. Here is the first Bible reading. The second Bible verse reading is taken from the book of Romans, chapter 12, verses 1 to 8. I beseech you, therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, wholly acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable, perfect will of God. For I say, through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt to each one a measure of faith. For as we have many members in one body, but all the members do not have the same function, so we being many are one body in Christ, and individually members of one another. Having then gifts differing according to the grace that is given to us, let us use them. If prophecy, let us prophesy in proportion to our faith. Our ministry, let us use it in our ministering. He who teaches in teaching, he who exhorts in exhortation, he who gives with liberality, he who leads with diligence, he who shows mercy with cheerfulness. Amen. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 6 verses 8 to 14. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது இயேசுனுடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோஸ்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டும் மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷன் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார் என்பது. கிறிஸ்துவே என்றவாறே நம்மளுடைய விசுவாசத்தை நிசியாவின் விசுவாசத்தின் வழியாக நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படுத்துரைக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்குமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலோகமுள்ளே பிதாவினால் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தை தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனும் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படும் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடையவரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரம
பரந்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவர்களே கண்ணிவிட்டு அதிர்த்து மனிதனால் நமக்காக பதிப்பாதி காலத்தில் சில்லறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் வைத்திருந்தார். பரந்துக்கு ஏறி பசு வீற்றிருக்கிறார். உயிரோடு மற்றும் நியாயத்திற்கு மைமணி திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிற்கு புறப்படுகிறோமாய் ஒரே நாள் சந்தை அறிக்கிறேன். மறித்தொழுவித்தோ மறுபடியும் காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். சான்பாடா நவி மும்பையில் உள்ள ஜூப்ளி தமிழ் சர்ச்சின் 28வது ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. அதிலே நம்முடைய ஐயா அவர்கள் ஜான் தவக்குமார் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். யாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் MDCM மும்பை டயசிஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடத்தும் ஒரு பேரண்ட்ஸ் ரிட்ரீட்டும் நடைபெற இருக்கிறது. அது நம்ம CNI சர்ச் பொய்சர் காந்திவழி வெஸ்ட்டில் உள்ள அந்த சர்ச்சில் வைத்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. யங் பேரண்ட்ஸ் அதை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க. மிஸ்டர் பால் ஐசாக் அண்ட் அவங்களுடைய மனைவி மிஸ்ஸஸ் ஷைலா ஐசாக்கும் இதை கலந்து கொள்வார்கள். இந்த ஃபுல் ரிட்ரீட்டையும் அவங்க தான் நடத்தி தர இருக்கிறார்கள். ஆகையால் பேரண்ட்ஸ் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்பதை குறித்தும் பேரண்டிங் ஸ்டைல்ஸ், மேலும் பேரண்டிங் டிரான்சிஷன்ஸ், டுடேஸ் பேரண்டிங் ஃபிலாசபி அப்படி நிறைய காரியங்களை பற்றி அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆகையால் இதை மறவாது இதை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய பொய்சர் சர்ச்சில் வைத்து நடைபெறுகிறது. யாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெனாயா தனது பிறந்தநாளை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடுகிறாள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜெனாயாக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யோக யோகமாயம் துணையாயினீர். நீரே நோவரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போதும் கர்த்தாவே இந்த வார்த்தையை கர்த்தாவே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அப்பா மகள் ஜெனாயாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டை கர்த்தாவே நீங்கள் மகளுக்கு அப்பா நீங்கள் காண செய்கிறீங்க. அதில் மகளை தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்தது ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. நீ சொன்ன வாக்குத்தத்தப்படி கர்த்தாவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்று சொன்ன தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே மகளை அப்பா அவளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது கர்த்தாவே உன்னை பாதுகாக்கும் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய தெய்வீக ஞானத்தினால் பிள்ளையை நிரப்பி கர்த்தாவே இந்த அகாடமிக் இயரில் கர்த்தாவே நல்ல ரிசல்ட் கிடைக்க கிருபை தாங்க. தொடர்ந்து கர்த்தாவுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்திருக்க நான் கோடான கோடி நன்றி சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சங்கீதம் 41:1. Blessed is he who regard for the weak, the Lord delivers in times of trouble. Psalms 41:1. Amen. Blessed is he who has regard of the weak, the Lord delivers him in times of trouble. Psalms 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. Blessed is he who has regard for the weak, the Lord delivers him in the times of trouble. Psalms 41:1. Amen. நீ சொல்லு. Blessed is he who has regard for the weak. The God is delivered for we in times of trouble. Psalm 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. Blessed is he who has regard for the weak, the Lord delivers him in the times of trouble. Psalms 41:1. Amen. Blessed is he who has regard for the weak, the Lord delivers him in the times of trouble. Psalms chapter 41:1. Amen. சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்தை கூறின அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான நாளிலும் நம்ம மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம மத்தியில் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அன்பான அக்காவை திருச்சபையின் சார்பாக, ஊழியர்களின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். MDCM ஊழியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிறுவர்கள் மத்தியிலே VBS எடுப்பதும், சிறுவர்கள் மத்தியிலே சண்டே ஸ்கூல் எடுப்பதும், கிளப்ஸ் நடத்துவதும், அப்படியாக ஆண்டவருக்குள்ளாக ஊழியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் டோம்பிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பாடலுக்கு பின்பதாக வந்து ஆண்டோடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 238வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 238.
மீட்க மரித்தார், மோட்ச வாசல் திறந்தார். எந்தன் பாவம் நீக்குவார், பாலன் என்னை ரட்சிப்பார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர். மெய்வேத வாக்கிதே, பலவீன நோவிலோ என்றும் என்னை நேசிக்கும். இயேசு தாங்கி தேற்றுவார், பாதுகாக்க வருவார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர். மெய்வேத வாக்கிதே, என் மீட்பர் இயேசுவே, தாங்குவார் என் அருகே. நேசனாய் நான் மரித்தார், மோட்சம் சேர்ப்பார் அன்பினார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர். மெய்வேத வாக்கிதே. நன்றி ராஜா. பிள்ளைகள் கர்த்தாவே, பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மகிமைப்பட்டீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ராஜா, நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. அடியாளை கொண்டு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மாத்திரம் நீங்கள் அடியாள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை உம்முடைய கரங்களை தருகிறோம். நீங்கள் கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Very happy and blessed Children's Sunday to all the children, kids. உங்கள் எல்லாருக்கும் தான் நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் சொல்லலாமே. ஓகே, இன்றைய நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த குருவானவர் ஐயாவுக்கும் மற்றும் சபை மூப்பர்கள், சபையார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு MDCM சண்டே. நம்ம ஊரில் வந்து திருநெல்வேலி மூலமாக ஒரு மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? பாலியர் நேசன். கோயம்புத்தூர்லேயும் அது மாதிரி இருக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் சிறுவர்களுக்கென்று டயசிஸ்லேருந்து ஒரு பிரிவு. அதே மாதிரி தான் நம்ம மும்பை டயசிஸ்லேருந்து கூட 2001ஆம் ஆண்டு 14th நவம்பர், சின்ன பிள்ளைங்க சொல்ல முடியுமா 14th நவம்பர்னால் என்ன இம்பார்ட்டன்ஸ் அந்த டேக்கு? 14th நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே, சரியா? ஸோ அந்த டேயில் தான் 2001ஆம் ஆண்டு 14th நவம்பர் அன்னைக்கு தான் இந்த ஊழியம் பைக்கில் செயின்ட் பால்ஸ் சபையில் வச்சு ஆரம்பித்தாங்க. அந்த வருடத்திலிருந்து இப்போ MDCM சண்டேன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லா சபையிலையும் அனுசரிச்சுட்டு வராங்க. எல்லா சபையிலையும் பிள்ளைங்க அந்த நாளில் ரொம்ப உற்சாகமாக, அந்த உற்சாகத்தை இன்றைக்கி கொஞ்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் அந்த உற்சாகத்தை என்னால் எங்கேயும் பார்க்க முடிஞ்சுது. பாட்டு படிக்கும் போதெல்லாம் என்னமோ பெரிய சிங்கர் மாதிரி இப்படி கையெல்லாம் அசைச்சு, அதுவும் மியூசிக் போட்டு ப்ளேபேக் சிங்கர் மாதிரி அழகாக பிள்ளைங்க படித்தாங்க. உண்மையிலே கர்த்தர் பிள்ளைகளே ஆசீர்வதிப்பாராக. இந்த MDCM ஊழியத்தை பற்றி
சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எம்டிசிஎம் நம்ம மும்பையில் எங்கெல்லாம் நம்ம சபைகள் இருக்குதோ அந்த சபைகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா விபிஎஸ் நடத்தி கொடுக்குறாங்க. அதாவது முதல்லலாம் விபிஎஸ் சொன்னாலே வெளியில் இருந்து தான், ஊரில் இருந்து தான் ஆட்களை கூப்பிடணும். ஆனால் எம்டிசிஎம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களையே ட்ரெயின் பண்ணி அவங்களே விபிஎஸ் நடத்துகிறாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கிராஸ் மேக்கிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன், குயிஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன்ஸ் கூட நடத்துகிறாங்க. உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை இது வரைக்கும் கலந்துக்கிடலை அப்படின்னு சொன்னால் இனி வரும் நாட்களில் நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, அவங்களும் அந்த காம்படிஷன்ஸில் கலந்து கொள்வதற்கு. டிசம்பர் ஆச்சுதுன்னு சொன்னால் கலரிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் இருக்கும். ஈஸ்டருக்கு முன்னாடி கிராஸ் மேக்கிங் காம்படிஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பிள்ளைங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுவதுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி பிள்ளைங்களுக்குனாலே ரொம்ப பிடிச்சது எது? ஸ்டோரி தான். சாப்பிட்றதுல சொல்லலை, கேட்குறதுல ரொம்ப பிடிச்சது ஸ்டோரி. சில்ட்ரன் சண்டேங்கிறதுனால நம்மளும் இன்றைக்கி எல்லாருமே யாராயிரும்? சின்ன பிள்ளைங்களாக ஆயிரும். முதல்ல ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போம். சரியா? மேமோத் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவோட லென்த் எவ்வளோன்னா 390 மைல்ஸ். அப்போது அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த குகையில் கொஞ்சம் போகிறதுனாலே நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ வருது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 390 மைல்ஸ் அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு லெந்தியாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே அதில் ரொம்ப போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த குகையில் அந்த கேவுக்குள்ளே ஒரு கைடு இல்லாமல் யாருமே போக முடியாது. அப்போது ஒரு குரூப்பை அந்த கைடு என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது கைடு ஒவ்வொரு நேரமும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல குழி இருக்கும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த கைடு. கொஞ்சம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளே என்ன இருந்துதான், ஒரு பெரிய சர்ச் இருந்துதான். அந்த சர்ச்சில் புல்பீட்டு நம்மளுக்குலாம் இங்கே அழகாக ஒவ்வொரு சர்ச்லேயும் அழகாக புல்பீட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்டோன், அதுதான் அவங்களோட என்னது, புல்பீட். இந்த கூட்டிகிட்டு போன கைடு என்ன பண்ணாராம், உடனே அதில் மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு, இப்போது பாதி கேவுக்கு நம்ம வந்துட்டோம், இனி நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரசங்கம் கேட்கணும். நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, சின்ன பிரசங்கம் பண்ண போகிறேன், நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் வார வழியிலெல்லாம் என்ன பண்ணீங்க, குகையில் ரொம்ப இருட்டாக இருந்தது, வழி அன்ஈவனாக இருந்தது. மீன்ஸ் ஒரே ஈவனாக இல்லை, மேடு பள்ளம். அப்போ அந்த நேரங்களில் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருந்தது, நான் உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியிருந்தது. இந்த இடத்துல இப்படி பார்த்துவாங்க, இந்த இடத்துல இப்படி பார்த்துவாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாமே என்னது, ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்குதா? இல்லை. சில நேரம் ஒரு பள்ளம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை உயர்த்தி விட்டுருவார். சில நேரம் ரொம்ப உயரத்தில் போன மாதிரி இருக்கும், சில இடத்துல நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்கும், ஒரு பள்ளத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளைலேருந்து இன்றைக்கி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இன்றைக்கெல்லாம் என்னது, ரொம்ப ஒரு ப்ரெஷர். அந்த காலத்துலலாம் 5 வயசு வரைக்கும் ஸ்கூல் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க, ஒரே விளையாட்டு தான். ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. 2.5 வயசு ஆகிட்டு அப்போது நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாமார் அங்கே போயிருந்தாங்க. அங்கே போய் உட்காந்து அழுது பாருங்கள், அங்கேயே அவங்களோட பள்ளங்கள் என்ன ஆரம்பிச்சுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அங்கே அவங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்க அட்மிஷன் கிடச்சி பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்க. 9th 10th வராங்க. இந்த பிள்ளைங்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம், சத்தம் மாறிடும், கோபப்படுவாங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா உடனே ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு இது. ஸோ அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு போராட்டமான நாட்கள். அதையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க வராங்க. அடுத்தது எந்த ஸ்டேஜ் வராங்க, யூத் ஸ்டேஜுக்கு வரும்போது கரியர் இருக்குது முக்கியமாக. அடுத்தது என்னது, வேலை. படித்தது ஒன்றா இருக்கும், போய் சேர்றது ஒன்றா இருக்கும், எங்கெல்லாமோ போய் எப்படிலாமோ போய் ஏதோ ஒன்றில் போய் செட்டில் ஆவாங்க. அடுத்தது கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுலேயும் ஒரு பெரிய போராட்டம். அப்போ பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு வச்ச உடனே பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே நிறைய பெரியவங்க இருக்காங்க, சொல்லலாம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பிள்ளைங்களுக்கு நல்லா வேலை கிடச்சிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சாச்சுது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு சந்தோஷம். இது நமக்கு உலக பிரகாரமான கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? எடுத்தவங்க வாசிக்கலாமே, 3 யோவான்
4ஆம் வசனம் சத்தமாக வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? 3 யோவான் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போது நம்ம உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எந்த காரியத்தை விரும்புகிறாரு? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறது தான் என்னதான் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட்டு வேறு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி சத்தியம்னு சொன்னால் என்னது? சின்ன பிள்ளைங்க சொல்லலாம். சத்தியம்னா கேட்டிருக்கீங்களா அந்த வசனம்? ஏதாவது பெரியவங்களுக்கே இது ரொம்ப டஃப்பான வேர்டு தான். சத்தியம் அப்படின்னா என்னது? பைபிளில் இருக்கிற வேர்சஸ்லாம் என்ன சொல்வீங்க நீங்கள்? வேர்சஸ், காட்ஸ் வேர்ட், வேறு ப்ராமிசஸ், வேறு ஸ்கிரிப்சர் சொல்லுவீங்க, அப்படி தானே? தமிழில் வாக்கு, பிரமாணம், சாட்சி, நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், இந்த எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் கிடைக்கும். எந்த அதிகாரத்தில்? எல்லா வார்த்தைகளும் ஒரு அதிகாரத்தில் கிடைக்கும். சத்தியம், சாட்சி, பிரமாணம், நியாயப்பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாமே ஒரு அதிகாரத்தில் கிடைக்கும் பைபிளில். ரொம்ப அதாவது எல்லாருக்குமே அந்த அதிகாரம் பக்கம் போனாலே கொஞ்சம் சரி இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்குற அதிகாரம். சொல்ல முடியுமா யாராவது? சங்கீதம் 119. சங்கீதம் 119 இந்த சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் எல்லாமே ஆண்டோடைய வார்த்தைகள் தான். இன்றைக்கி நம்மளுடைய கரங்களில் அழகான பைபிள் கிடச்சிருக்குது இந்த சத்தியத்தை பார்க்குறதுக்கு. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு யார் மூலமாக வரும்? ஒன்று தேவதூதர்கள் மூலமாக வரும், இல்லைன்னா ப்ராஃபெட்ஸ் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்தது. அப்போது இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால், சத்தியத்தின் படி நடக்கிறது தான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட்டு எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்மளும் நம்ம பிள்ளைங்களை நம்மளை நம்பி இன்றைக்கி நம்மளாம் ஜஸ்ட் ஆண்டவர் நம்மளை உலகத்தில் இப்படி போட்டுட்டு சும்மா விடலை. நம்மளை 2 பிள்ளைகளை கையில் கொடுத்துட்டு எனக்கு நீ என்ன பண்ணித்தா, வளர்த்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்கள எப்படி நம்ம வளர்க்கணும்? சத்தியத்தின்படி வளர்க்கணும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வசனம் எவ்வளோ கற்றுக் கொடுக்கனாலும் நல்லா கொடுத்துருவோம். ஏன்னு சொன்னால் பிள்ளைங்களோட மெமரி பவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிள்ளைங்க நம்ம என்ன சொன்னாலும் படிச்சிருவாங்க. எத்தனை பெரிய அதிகாரம் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? படிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா கிராஸ்பிங் பவரும் இருக்குது, மெமரி பவர் இருக்குது. அதே இது பிள்ளைங்க வளர 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 இந்த கற்றுக்கொண்ட வசனங்களை அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துகிறாங்களா? அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்களா? அவங்க அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை வெளிப்படுத்துகிற மாதிரி? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மாதிரி. அப்போ அதை பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பெற்றோர்களாகிய நம்மளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு உபயோகப்படுத்துகிறாரு. சில நேரங்களில் நம்ம பெற்றோர்களாகிய நம்ம அன்போடு அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பு நிமித்தம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்கணும். சில நேரங்களில் எப்படி ஜெபம் பண்ணி அப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு வழியில் நம்ம எப்படியாவது அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி தான் சத்தியத்தின்படி நடக்கணும், இப்படி தான் தேவனுடைய வசனங்களின்படி நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைங்க எப்படி ஆவாங்க, வரும் நாட்களில் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக எழும்பி பிரகாசிப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில பைபிள் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அவங்களாம் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க எப்படி ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 1:17 வசனம். லூக்கா 1:17. அவனுக்கு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி. அவங்களெல்லாம் எல்லாரையும் திருப்புறது, நல்ல வழியில் திருப்புறது. இங்கே இந்த ரோல் யாருக்கு கொடுத்துருக்குது?
யோவான் ஸ்நானகனுக்கு. யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு. அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து அவங்க அப்பாவுக்கு முதல்ல என்ன இல்லை, குழந்தையே இல்லை. அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஜெபிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவர் தூபம் காட்ட போகும்போது அவருக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தி அவருக்கு நீ இந்த குழந்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணது. அப்போ தேவ ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் யார்? யோவான் ஸ்நானகன். அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தேவ ஆவியினாலே உருவாக்கப்பட்டாச்சு. அப்போ அப்பாவுக்கு இங்கே ஏதாவது வேலை இருக்கா? இல்லை. தேவ ஆவியினால் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வருவாங்க. ஆனாலும் இந்த அப்பா சும்மா இருக்கலை. 67வது வசனத்தை நீங்கள் படிங்க. 67வது வசனம். அவருடைய தகப்பனார் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய பாட்டு படிக்கிறாரு, ஸ்தோத்திர பாட்டு படிக்கிறாரு. பிள்ளையே எப்படி தான் வருது? பரிசுத்த ஆவியினால தான், தேவனுடைய ஆவியினால தான் பிள்ளை வருது. ஆனாலும் அவருடைய தகப்பனார் வந்து சும்மா இருக்கலை. அவர் என்ன பண்ணார், அந்த பிள்ளையை குறித்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்தோத்திர பாட்டு படிக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம கையில் ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த இவர் வந்து உடனே வனாந்தரத்துக்கு போயாச்சுது. யார்? யோவான் ஸ்நானகன். அங்கே போயாச்சுது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன், ஒருவேளை இந்த உலகத்துலேருந்து அந்த உலக காரியங்கள்லாம் என்ன ஆயிடக்கூடாது, அவருடைய ஊழிய பாதையில் எதுவும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ஒரு மைண்டு டைவர்ட் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி போனாரோ என்னமோ தெரியலை. ஆனால் அவர் வந்து வனாந்தரத்தில் இருந்து அதுக்கப்புறம் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். விரியன் பாம்பின் குட்டிகளே, எவ்வளோ ஒரு கண்டிப்பான பிரசங்கம். கோடரி மரத்தின் கீழே வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு கண்டிப்பான பிரசங்கம் இவர் பண்ணுறாரு. அப்போ தேவ ஆவியினால் உருவாக்கப்பட்ட பையன் வளர்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணார், ஸ்தோத்திர பாட்டு படித்தே அந்த பையனை என்ன பண்ணார், வளர்த்தார். அப்போ இந்த பையன் இதையே பார்த்து வளர்ந்ததுனால அவங்ககிட்ட கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், சத்தியம் உள்ள இருந்திருக்கும். அதனால தான் அவர் அவ்வளோ ஒரு கடுமையான பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம பிரசங்கம் எல்லா இடத்துலையும் கேட்டோன்னு சொன்னால் கடுமையான பிரசங்கம் ரொம்ப கம்மி. உடனே ஒரு ஆசீர்வாதமான பிரசனம். உன் எண்ணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ நினைக்கிறதெல்லாம் கைகூடி வர பண்ணும், காரியம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். இப்படியே பிரசங்கங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் கண்டிப்பான பிரசங்கத்தை பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி பெற்றோர்களாகிய நம்மளும் சில நேரங்களில் கண்டிப்பு பண்ணி அவர்களை என்ன பண்ணணும், சத்தியத்தின் வழியில் நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் ஸ்தோத்திர பாட்டு பாடினார். நம்மளும் நம்முடைய ஜெபத்தில் ஒரு காரியத்தை நம்ம ஆட் பண்ணணும். என் பிள்ளைக்கு அந்த படிப்பு வரணும், இதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இப்படிப்பட்ட வேலை கிடைக்கணும், இந்த நிறைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி விடுறது எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை உம்முடைய சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடக்கணும், அவனை உங்களுடைய ஊழிய காரியங்களில் எடுத்து பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் ஆலயத்தின் பங்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஊழியத்தின் பங்காக இருந்தாலும் சரி தான், ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுங்கள், யோவான் ஸ்நானகன் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸில் நம்ம பிள்ளைங்களை பற்றி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கிடணும், கூட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் உலக பிரகாரம் சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பாயிண்ட் உங்கள் பிள்ளைக்காண்டி ஊழியத்தில் எப்படியாவது பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாம் தடை இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளும் சத்தியத்தில் நடப்பதற்கு தாவீது ஒரு வசனத்தை சொல்லுவோம், என் கால் சறுக்கும்போது சற்றே தப்பிட்டு, அதாவது சறுக்கும்போது கொஞ்சமத்தில் என்ன ஆயிட்டுது, நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வசனத்தை சொல்லுவார். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் கால் சறுக்குனா கூட ஆண்டவர் என்ன பண்ணிக்கிடுவார், பிள்ளைங்களை சறுக்காமல் பார்த்துக்கிடுவார். எப்போ பிள்ளைங்க மனசில் சத்தியம் இருக்குது அதன்படி அவங்க நடக்கும்போது. இந்த ஒரு விதத்தில் நம்ம பிள்ளைங்களை வழி நடத்தணும், சத்தியத்தில் நடத்துறதுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 13-14 வசனம். சங்கீதம் 119 13-14 வசனம்.
என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உம்முடைய வாக்கின் நியாயங்கள் எல்லாம், நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். அப்போ பிள்ளைங்க மற்ற இடத்துல போகும்போது யாராக நிற்கணும்? ஒரு சாட்சிகளாக நிற்கணும். அப்படி சாட்சிகளாக நிற்கும்போது கலிகூறு செல்வம் எப்படி ஒரு பெரிய ரொம்ப வெல்த் இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குதோ, அப்படிப்பட்டதான சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க வெளியில் சாட்சிகளாக நிற்கும்போது அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் நம்ம பெற்றவர்களுக்கும் கிடைக்கும், நம்மளை படைத்த ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். அப்போது இன்றைக்கி வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாட்சியாக நின்னது ஒரு பெண். எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 12:13. ரோதே என்கிற ஒரு பெண் என்ன பண்ணா, ஒற்று கேட்க, தமிழ் பைபிளில் ஒற்று கேட்க அப்படின்னு கொடுத்துருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் ஹாக்கீன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கவனித்து கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, பேதுரு எங்கே இருந்துட்டு வராரு? சிறைச்சாலையில் இருந்துட்டு வராரு. அவருக்காண்டி இங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இந்த ஒரு சம்பவம், அவருக்காண்டி எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே ரோதேங்கிற ஒரு டேம்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிளில் கொடுத்துருக்காது, கல்யாணமாகாத பெண். அவள் வந்து கவனித்து கேட்குறா, ஒற்று கேட்குறா. இது யாரோட சத்தம் மாதிரி இருக்குது? பேதுருவோட சத்தம் மாதிரி இருக்குது. அப்படின்னுட்டு உடனே அவள் சந்தோஷத்தில் வாயை கூட திறவாமல், 14வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம யாருக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பேதுருக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து நிற்கிறதே யாரு தான்? பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கதவை கூட திறக்கல. அவள் நேராக எங்கே போகிறா? உள்ளே போய் பேதுரு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க எல்லாரும் நீ என்ன பண்ணுறா? பிதட்டுகிறா. யாருமே அவளை நம்பவே இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு காரியங்கள் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் கிடையாது, பிள்ளைங்களை பேச விட்டு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேட்கணும். அப்போ தான் பிள்ளைங்க உண்மையிலே எந்த வழியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம அது இல்லாமல் பெரியவங்க பேசும்போது நீ இருக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அதட்டக்கூடாது. இங்கேயும் ரோதை என்ன பண்ணுறாங்க? நீ பிதட்டுகிறாய். யாருமே அவள் சொல்கிறத நம்பவே இல்லை. அடுத்தால அவள் என்ன சொல்கிறா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 15வது வசனம், அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா. அவர் தான், பேதுரு தான், வேறு யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா. அப்போது இன்றைக்கி அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம பிள்ளைங்ககிட்டையும் இருக்கணும். அந்த பிள்ளைங்கிட்ட ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்தார். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் பேசும்போது நான் இதை பண்ணினேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், நான் அதை பண்ணினேன், அந்த நான் வரும்போது ஒரு குணமும் கலை மாதிரி இருக்கிற ஒரு குணமும் கூட வளர்ந்துக்கிட்டே வரும். அது என்ன குணம்? என்ன குணம்? செல்ஃபிஷ்னஸ், பெருமை, சுயநலம் வந்துடுது, பெருமை வந்துடுது. பெருமை உள்ளவர்களுக்கு யார்? கர்த்தர் எதிர்த்து நிற்கிற. பேசும்போதே நான் இதை பண்ணினேன், நான் அதை பண்ணினேன். பிள்ளைகளை சாட்சியாக வாழ வைக்கணும்னா நம்ம முதல்ல பேச்சில் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தணும். ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்தாருமா, பை காட்ஸ் கிரேஸ், ஆண்டோடைய கிருபையினால் நம்ம இதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம வீட்டில் நம்மளுடைய சாட்சிகளை பிள்ளைகளுக்கு சொல்லணும். நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் எனக்கு எய்டட் ஸ்கூலில் வேலை கிடைக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், மரோலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் தாராவியில் இருந்தாங்க. அதனால் நான் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணேன். மற்றபடி எங்கள் வீடு வந்து சாக்கினாக்கால. இங்கேருந்து அப்போ எனக்கு டெலிவரி ஆகிருந்ததுனால, என் பையன் அம்மாக்கிட்ட இருந்ததுனால நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பஸ் 341 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிக்கணும். அந்த பஸ்ஸில் இருந்து அன்டாஃபிலேருந்தே ஒரு டீச்சர் ஏறி வருவாங்க. நானும் இதில் ஏறுவேன். நான் பொதுவாக லேஸில் யார்ட்டையும் முதல்லலாம் பேச மாட்டேன். இப்போ நான் உடனே பின்னணிகளெல்லாம் விசாரிச்சிருவேன். அப்போ அப்படி கிடையாது, ரொம்ப பேச மாட்டேன். அவங்களும் நானும் டெய்லி மத்தியானம் போகும்போதும் அதே பஸ்ஸில் தான் போவோம், வரும்போதும் அதே பஸ்ஸில் தான் வருவோம். நிர்மலா அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிரியன், அவங்க மராட்டி டீச்சர். அப்போது அவங்க மரோலில் வேற ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போவோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே என்ன பண்ண மாட்டோம்? பேசவே மாட்டோம்.
ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை வந்தது. நானும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் சயனில், அவங்களும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னாங்க. திடீர்னுட்டு எல்லாரும் சொன்னாங்க, பஸ் இந்த ரூட்டில் வரலையா, சயின்ஸ் ஸ்டேஷனில் அந்த ரூட்டோடி போகுதான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் இந்த ஸ்டாப்பில் நிற்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. இது சைன் பஸ் டெப்போ ஸ்டாப்பு, அங்கே ஸ்டேஷன் முன்னாடி இருக்க ஸ்டாப்பு. எல்லோரும் ஓடினாங்க, நானும் ஓடினேன், அந்த டீச்சரும் ஓடினாங்க. எல்லோரும் ஓடி ஓடி போய் நாங்கள் போகவும் அங்கே பஸ்ஸு அப்போ தான் வந்தது. நாங்கள் ஓடி வரதை பார்த்தோன்னே அங்கே நிப்பாட்டினாங்க. 2 பேருமே ஏறணும். ஆம்பளைங்க ஓரளவு ஏறி என்ன ஆயிடுவாங்க, ஸ்டெடி ஆயிடுவாங்க. நம்மளுக்கு உடனே என்ன ஆயிரும், கொஞ்சம் ஏதோ சாதித்த மாதிரி 2 பேர் ஏறி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும். அந்த நேரம் தான் 2 பேரும் ஒருத்தர் பார்த்தோம். பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணோம். அப்படியே உடனே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீ இங்கே வேலை பார்க்குற, நான் இங்கே வேலை பார்க்குறேன். 2 பேரும் ஒருத்தர் விசாரிக்கும் போது சொன்னாங்க, சாக்கினாக்கால தானே உங்கள் வீடு, அங்கே தான் ஒரு ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் இருக்குது, நீ அங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்த நாளே அந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணேன். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் எனக்கு உடனே இன்டர்வியூவே இல்லாமல் என்ன ஆயிட்டுது, அந்த ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிட்டு. அப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நான் அதை சொல்லுவேன் எங்கள் பிள்ளைகள்கிட்ட, எனக்காண்டியே ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பெரிய மலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்காண்டியே ஆண்டவர் அன்னைக்கு பஸ் ரூட்டே என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே ஒரு வேலையை, ஒரு எய்டட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அப்போ எனக்காண்டியே ஆண்டவர் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால தான் அன்னைக்கு அது வரைக்கும் பேசாத ஒரு டீச்சர்கிட்ட அன்னைக்கு எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே ஆண்டோடைய செயல் தான், நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆண்டவருடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என் பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லுவேன். அதனால் என்னது நடந்தாலும் அது எதுக்கு தப்பு நடந்தாலும் ஆண்டவர் தான் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளை ஒரு வேளை தப்பான வழியில் போனாலும் அதையும் ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா அதுலேருந்து அவன் என்ன பண்ணிக்கிடுவாங்க, லெசனை கற்றுக்கிடுவாங்க. ஒருவேளை நல்ல வழியில் நடத்துகிறாருன்னு அவனை கொண்டு இன்னும் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது தப்பு, எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்போ வீட்டில் இப்படி சின்ன சின்ன சாட்சிகளை, அதே மாதிரி என் மகாலும் அது மாதிரி தான் கார்டியாக் டெக்னாலஜிக்கு பண்ணால் அவளுக்கு இங்கே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவளுக்கு கடைசியில் என்ன ஆயிடுச்சுது, கழுத்தில் ஒரு வலி. ஏன்னா அங்கே வந்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த கிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டினியூஸாக 4-5 ஹார்ஸ் போட்ட உடனே அவளுக்கு அந்த இது ப்ராப்ளம் ஆகிட்டுது. அதனால் அவள் அந்த வேலையை விட்டுட்டு இப்போ மார்க்கெட்டிங், அவளுக்கு அதிலேருந்து நிறைய நல்ல ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் பண்ணார். அப்போ அவள் சொல்லுவாள், பாருங்கள் ஆண்டவராக பார்த்து எனக்கு இந்த வழியை கொடுத்தாரு, அதனால தான் நான் என்ன பண்ண முடிஞ்சது, என்னோடய ஃபீல்டை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ண முடியுது. அப்படி எல்லாத்துலேயுமே அதிலேருந்து ஆண்டவர் நல்லதை என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாக எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல டிஸ்கஸ் பண்ணோன்னா, ரோதை அப்படி எப்படி அங்கே கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாலோ, ஒரு சாட்சி அங்கே நின்னாலோ, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் மற்ற இடங்களில் என்னவா நிற்பாங்க, ஒரு சாட்சியாக நிற்பாங்க. அப்போ அந்த சாட்சியாக நிற்கிறதுக்கு அவங்க எது மேலே நம்பிக்கை வைக்கணும், எதன்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியம் எப்பொழுதும் அவங்க இடத்துல இருக்கணும். அவருடைய வாக்கு எப்பொழுதும் எங்கே இருக்குது, என்னுடைய வாக்கை நான் எப்பவும் என்ன பண்ணிடுறேன், விரிவாய் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் தாவீது சொன்னதை நம்ம வாசித்தோம். அதே மாதிரி தான் எப்பவும் அவருடைய வசனங்களை நம்ம பேசுகிற பிள்ளைகளாக காணப்பட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளில் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு பெரிய சாட்சியாக நிப்பாட்டுவார். நிறைய நேரங்களில் மற்றவங்க நம்மளை மட்டம் தட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க மட்டம் தட்டினாலும் அவங்க இவங்கள்ட்ட இருந்து நாளைக்கு லெசன் பாடம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், யோவான் ஸ்நானகன் மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரங்களாக மாற்றுவார். சத்தியத்தின்படி நடத்தினா அடுத்தால சத்தியத்தின்படி பிள்ளைங்க நம்ம நடக்கும்போது பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, சாட்சியாக நிப்பாட்டுவாங்க. மூன்றாவதாக என்னதுன்னு சொன்னால் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 119 165 சங்கீதம் வசனம் 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு எப்பொழுதுமே என்னதில்லை, இடரல் இல்லை. அப்போது வசனத்தை நம்ம ரொம்ப நேசித்தோம், அதன்படி நம்ம நடந்தோம்னு சொன்னால்
நடக்கணும். நேசிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும், அதன்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கிது? மிகுந்த சமாதானம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் ரொம்ப பெரிய பெரிய காரியங்களெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எடுக்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே அவங்களுக்கு இல்லை, ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கி பிள்ளைங்களை நம்ம கல்யாணம் முடித்து குடிக்கும் வரைக்கும் நம்ம சொன்னோம் நல்ல சந்தோஷம் நம்ம படுறோம். ஆனால் அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் பற்றி ஒய்ஃபுக்கு கிடையாது, ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்ட் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் இருந்ததுன்னு சொன்னால் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஒன்று சேலரியை வச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பாஸுகளை வச்சு, மேலதிகாரிகளை வச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அப்போது ஏதாவது ஒரு இடத்துல பிள்ளைங்க எதை இழந்து போகிறாங்க? சமாதானத்தை பிள்ளைங்க இழந்து போகிறாங்க. அப்போ சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க எதன்படி நடக்கணும்? சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியத்தின்படி நடந்த ஒரு மனுஷனை பற்றி, ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 15 அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. 2 நாளாகமும் 15 அதிகாரத்தை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இங்கே ஆசா ராஜாவை பற்றி பார்க்குறோம். ஆசா ராஜா ரொம்ப நல்ல ராஜா அப்படிங்கிறது ஒரு பேர். ராஜா ஆசா எப்போவுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்து வந்தார். அதான் இந்த லிஸ்ட்டில் நல்லா ஆண்டவருடைய பாதையில் செம்மையாய் நடந்த ராஜாக்கள், பொல்லாப்பானதை தெரிந்து கொண்ட ராஜாக்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஆசா ராஜா எப்படின்னா ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்த ஒரு ராஜா. அவர் நாட்களில் அவருடைய தேசத்தில் என்னது இல்லையா பாருங்கள், 5ஆம் வசனத்தில், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. அப்போ இங்கே என்னது இல்லை? இந்த ராஜா நல்ல ராஜா, ஆனால் அந்த தேசத்தில் என்ன இல்லாமல் இருந்தது? சமாதானமே இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வருவது யாருடைய பொறுப்பாக இருக்குது? இப்போ அங்கே யாருடைய பொறுப்பாக இருக்குது? அந்த ஆசா ராஜாவுடைய. அப்போது ஆசா ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கிது. யார்? 1ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. நான் முதலே சொன்னேன், இன்றைக்கி நம்ம கையில் பைபிளில் இருக்குது. அந்த நாட்களில் ஆண்டவர் எப்படி வசனங்களை சொன்னார்? தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவதூதர்கள் மூலமாகவும். இவருக்கும் இங்கே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கிடைக்குது. அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்ம எப்போ ஆண்டவரை விட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன பாவம் வந்ததுன்னு சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன ஆயிரும்? ஒரு கேப்பு வந்துடும். அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நல்லா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிது. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. அதனால் அவங்க தேசத்தில் என்னதில்லை? சமாதானம் இல்லை. 3ஆவது வசனத்தில், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, ஆசாரியன் இல்லை. வேத வசனங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த நாட்களில் அவங்களுக்கு ஆசாரியன் இல்லை. அதனால் அவங்க மத்தியில் என்ன இல்லாமல் போயிட்டு? சமாதானம் இல்லாமல் போயிட்டு. அப்போ இதை இவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. நீங்களோ, அதனால் இப்போ ஆசா ராஜா எழும்பிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்களோ உங்கள் கைகளை, 7ஆவது வசனத்தில், கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அப்போ இவர் ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் கொடுக்குறாரு. நம்ம முதல்ல உள்ளதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திடன் கொள்ளுங்க. என்ன பாவம் செய்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நல்ல ஒரு வழிக்கு வராங்க. 12ஆவது வசனத்தில், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து, அவங்களுக்குள்ளே என்ன ஆயிட்டுது? ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கண்டிப்பாக யாரை தான் தேடணும்? கர்த்தரை தான்
தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கர்த்தரை தேடினாங்க. 15வது வசனத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கிது? ஒரு சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கும் சில நேரங்களில் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் ஆசா ராஜா ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு யார் தான் கொடுக்கணும்? என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். தப்பு பண்ணாங்கன்னா பரவாயில்ல, இனிமேல் இந்த தப்பு பண்ணாத, இந்த தப்பு பண்ணதுனால என்னென்னலாம் ஆயிடுச்சுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொலைட்டாக பிள்ளைங்களுக்கு சொன்னோன்னு சொன்னால் பிள்ளைங்க அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு நீ இந்த தப்பு பண்ணினியா நம்ம பிடிச்சி அடித்தோம் வச்சோம் அப்படின்னா அதை பற்றி 4 பேர்த்திட்ட பேசணும்னு சொன்னால் அந்த பிள்ளை ஒரு தப்புக்கு அடுத்தல நீங்கள் என்ன இப்படி பண்ணினீங்களா, பாயிண்ட் அவுட் பண்ணிங்களா, பாருங்கள் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தப்புக்கு மேலே தப்பு தான் பண்ணுவாங்க. ஒரு படகு ஓட்டி முடிச்சிடுறேன். படகு பண்ணுறவ ஒரு முதலாளி இருந்தார். அவர்கிட்ட ஒரு யங் பாய், ஒரு யூத் பையன் என்ன பண்ணால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த படகு ஓட்டிக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த இளம் பையனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். அவன் இந்த படகு ஓட்டிகிட்ட ரொம்ப அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அவங்ககிட்ட இருந்ததுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவன் என்ன பண்ணுவான்னா அவர்கிட்ட எங்கள் ஏசப்பா இப்படி, எங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை அவன் அந்த முதலாளிகிட்ட அவன் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவானான். இப்படி டிஸ்கஸ் பண்ணுறவன்கிட்ட ஒரு தப்பான குணம் இருந்தது. யார்? இந்த வாலிப பையன்கிட்ட. என்னன்னு சொன்னால் அந்த படகு ஓட்டி அந்த போட்டு பண்ணும்போது இந்த நெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஆணியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அயனுக்குள்ளது யூஸ் பண்ண மாட்டாராம் அந்த முதலாளி. ஏன் அப்படின்னா அந்த படகு தண்ணிக்குள்ளே போகும்போது அயன் சொன்னால் என்ன ஆயிரும்? சீக்கிரமாக ரஸ்ட் ஆயிரும், சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். அதனால் இவர் என்ன பண்ணுவாராம்? காப்பருக்குள்ளே நெயில்ஸ் யூஸ் பண்ணுவாராம். காப்பர் அயனை விட காப்பர் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் இவன் என்ன பண்ணுவானா, நல்லா ஏசப்பாவை பற்றி சொல்கிறான், ஆனால் இவன்கிட்ட ஒரு சின்ன தப்பு இருந்தது. இந்த காப்பர் வாங்கிறதுக்கு பதில் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அயனை வாங்கி என்ன பண்ணிடுவானா, வேலை பார்த்து முடிச்சிருவானா, அவர்கிட்ட சொல்லவே மாட்டானா. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன்னா இவன் பண்ணுறது தப்பு. அப்போது சில நேரம் நினைப்பானா, ஆனாலும் சில நேரம் நினைப்பானா நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா பைசா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவன் அந்த தப்பை செய்துக்கிட்டே வந்திருக்கான். ஒரு நாள் டாக்டர் மார்ஷ் அப்படிங்கிறவர் பாவ அறிக்கையை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இவனுக்கு அது ரொம்ப அப்போ தான் அவன் உணர்த்தப்பட்டான். பிள்ளைங்க எப்போ உணர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்குள்ளே சத்தியம் இருந்தால் மட்டும்தான் உணர்த்தப்படுவாங்க. இல்லைன்னு சொன்னால் தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, செய்துக்கிட்டே இருப்பாங்க. சத்தியம் உள்ள இருக்கும்போது நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப குற்றப்படுத்தப்பட்டான். போய் அந்த மார்ஷுங்கிற தேவ மனிதர்கிட்ட போய் கேட்டானா, நான் இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேனே, நான் இப்போ போய் அவர்கிட்ட சொன்னேன்னா உடனே அவர் என்ன பண்ணிடுவார்? என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவார். அதனால் நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல, இடத்துல எனக்கு வேலை தேட முடியாது, என் ஃபேமிலிலாம் இருக்குன்னொடனே அவர் என்ன சொன்னாரா, நீ அவர் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, நீ போய் என்ன பண்ணு, அந்த தப்பை போய் ஒத்துக்கொண்டுக்க, மேலே உள்ளதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீ போய் உன் தப்பை போய் ஒத்துக்கொண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புனார். அவன் போய் அவங்க முதலாளிகிட்ட போய், முதலாளி நீங்கள் அயன் நெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, காப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் காப்பருக்கு தர பணத்தில் கொஞ்சத்தை நான் வச்சுக்கிட்டு அயன் நெயில்ஸாக வாங்கி நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன், நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா, நான் ஒன்றைய நம்பலை, ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற உங்கள் ஆண்டோடைய வசனத்தை நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அவர் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் நீ இன்றைக்கி என்ன பண்ணுறா, இதை திரும்ப ஒத்துக்கொள்கிறா. ஆனால் நான் ஒன்றைய நம்பலை, ஆனால் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்புகிறேன், அதனால் இனிமேல் இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புனார். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, மனசுக்குள்ளே சமாதானம் கெட்டு போயிடும். நீ இந்த தப்பு பண்ணியிருக்கேன் நிம்மதியே போயிடும். அப்போ அந்த பாவம் நம்மகிட்ட இருந்து போச்சுதுன்னா தான் நமக்கு ஆசா ராஜா மூலமாக எப்படி அந்த தேசத்து மக்களுக்கு சமாதானம் கிடைச்சதோ நமக்கும் சமாதானம் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க சமாதானமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்போ சத்தியம் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது, சத்தியத்தின்படி
நடக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்க ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவாங்க, சாட்சிகளாக ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். அவங்கள மற்ற இந்த உலக பிரகாரமான பாவத்திலிருந்து விலக்கி சமாதானமான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பிள்ளைங்களை கண்ணு மூடுவோமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வருவோம். இந்த காரியத்தில் என் பிள்ளை சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறாங்களா? எங்கள் பிள்ளைங்க ஊழியத்தின் பாதையில் நான் நடத்தியிருக்கேனா இல்லையா? ஏன்னா இது எல்லாம் நம்ம பெற்றோராகிய நம்மளுடைய கடமை. என் பிள்ளைங்க சமாதானமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா? ஒருவேளை சமாதானமான தடைப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவதற்காண்டி நம்ம இப்போ ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம மனசார நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னு சொன்னால் சமாதான வாழ்க்கை எதனால் தடைப்பட்டு இருக்கிறதையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். சாட்சியான வாழ்க்கையை கொடுப்பாரு. நல்ல ஆலய காரியங்களிலையும் உண்மையாக ஊழியத்தின் பங்கை தன்னுடைய பிள்ளைகள் காண்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம பிள்ளைங்களை நம்ம நினைப்போம், ஆண்டோடைய கரத்தில் நம்ம பிள்ளைங்களை ஒப்படைப்போம். நம்மளை நம்பி தந்த பிள்ளைங்களை அவருடைய சத்தியத்தின்படி நடப்பது தான் அவருக்கு மேலான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம் மூலமாக ஆண்டவர் பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை தருகிற ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் அநேக வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மற்றவங்க முன்னாடி சொல்கிறாங்க, ஆனால் அதன்படி நடக்கிறாங்களா, நாங்கள் அவங்களை அப்படி நடத்தியிருக்கிறோமா என்று சொல்லி எங்களுக்கு தெரியலை ராஜா. ஒருவேளை நாங்கள் தவறி இருக்கிறோம், இந்த காரியங்களை நாங்கள் தவறிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வரும் நாட்களை உங்களுடைய சத்தியத்தின்படி கர்த்தாவே நாங்கள் அவர்களை வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களை பக்குவப்படுத்துங்க. அப்படியாக எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தாவே நம்முடைய கரங்களை தருகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த சபையினுடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களை தருகிறோம். வரும் நாட்களில் ராஜா உமக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களில் நீங்கள் பிள்ளைகளை அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண சகோதரியை கூட நம்முடைய கரங்களை தருகிறோம். பெற்றோர்களை நம்முடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.